அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து பத்மாசனா போடக்கூடிய வேறுபாடுகள் பகுதி 2. கடந்த பகுதியில் வந்து குப்த பத்மாசனாவும் பத்ம புஜங்காசனா வந்து பார்த்தோம். இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்ம சிசோட்டாசனா, அதுவும் அதுல இருந்து வந்து இன்னொரு வேரியேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து அது எப்படி பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிசோட்டாசனா, அதாவது வந்து பேபி போஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்டட் பேபி போஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நார்மலா எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து பத்மாசனா போட்டுட்டு பண்றது பார்க்கலாம். அதுக்கு வஜ்ராசனால உட்காந்து மார்ஜாரி ஆசனாக்கு வந்துட்டு கைகள் வந்து நல்லா முன்னோக்கி வந்து இப்படி எடுத்து நம்மளோட தாடையை வந்து கீழ் நோக்கி இங்கே வைக்க போறோம். ஆனால் கால்கள் வந்து 90 டிகிரிலே இருக்கும். தளர்த்திக்கலாம். இது வந்து எக்ஸ்டெண்டட் பேபி போஸ். அதே மாதிரி பத்மாசனம் போட்டுட்டு நம்ம எப்படி இப்போ வஜ்ராசனம் போட்டு நம்ம பண்ணோமோ அதே மாதிரி இப்போ பத்மாசனம் போட்டுட்டு வந்து நம்ம பண்றோம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் மேட்டுக்கு பின்னாடி வந்துட்டு கைகள் கீழே உண்டினோம் இப்படி வந்துடும். அப்போ நம்ம முட்டியில வந்து நம்ம வந்து நிற்கலாம். இப்போ அதே மாதிரி மார்ஜாரி ஆசனாக்கு மாதிரியே வந்துட்டு கைகள் முன்னோக்கி வச்சுட்டு நம்மளோட மார்பு பகுதியும் தாடை பகுதியும் கீழே வர மாதிரி வந்து வைக்கணும். தளர்த்திக்கலாம். வரும்போது அதே மாதிரி மார்ஜாரி ஆசனாக்கு வந்துட்டு பொறுமையா வந்து இப்படி கீழே உட்காரும். தளர்த்திக்கலாம். எக்ஸ்டெண்டட் பேபி போஸ்ல வந்து நம்ம பண்ணும் போது என்ன பலனோ அதோட ஜாஸ்தியா வந்து இந்த பத்ம சிசோஷ்டாசனால வந்து வரும். அது வந்து இந்த சமஸ்கிருதத்துல வந்து இப்படி வந்து நம்ம நேம் வருது. இதை வந்து அப்படியே இங்கிலீஷ்ல வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ்ன்னு சொல்லலாம். பத்ம எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ்ங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இதுல வேரியேஷன் எப்படி பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு கைகள் வந்து முன்னோக்கி இருக்கிறதுக்கு பதிலாக கைகள் பின்னோக்கி வந்து நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஃபுல் வந்து நம்ம வந்து எல்லாமே வெயிட் வந்து நம்மளோட மார்பு பகுதியிலையும் நம்மளோட தாடை பகுதியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் பேபி போஸை வந்து நிறைய டைம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம கையை வந்து பின்னாடி கொண்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் பேலன்சிங், இது வந்து அட்வான்ஸ்டாக இருக்க தான் இருக்கும், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து நிறைய ப்ரிப்பரேட்டரி போசஸ் எல்லாமே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனம் வந்து செய்யலாம். பெரியவங்களால இது வந்து செய்யக்கூடாது. சின்னவங்கலேருந்து கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள் வரைக்கும் இருக்கு. அதனால வந்து நான் நிறைய யோகாஸ் வந்து ஆசனாஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை தாராளமாக வந்து செய்யலாம். இப்போ இதுலேயே வந்து அந்த அடுத்த வேரியேஷன் போகிறோம். இந்த மாதிரி இந்த வேரியேஷன்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தாடியை முழுமையா வந்து நம்ம கீழே வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும், தாடியும் மார்பு பகுதியும். அதனால பார்த்து ஜாக்கிரதையா வந்து பண்ணணும். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து இந்த ஜால இருக்கிற வந்து ஜா லைன்லயோ இல்லைன்னா வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஆசனம் வந்து தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். அதே மாதிரி பற்கள்ல வந்து ஏதாவது பிரச்சனையோ அதுவும் வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பாதிப்புகள் அக்ரிவேட் ஆகுறதுனாலும் ஆகலாம். அதனால வந்து கொஞ்சம் பார்த்து யார் யாருக்கு வருமோ, இப்போ நம்ம இப்படி இந்த ஆசனம் இப்படி பண்ணணும்னு சொல்றோம்னா அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ப்ரெஷர் விழுங்கிற மாதிரியே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்கள வந்து தவிர்த்துட்டு மற்றவங்க இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து தாராளமாக வந்து செய்யலாம். இதுல வந்து கால்கள் வந்து தளர்த்திக்கலாம்.
இப்போ இந்த ஆசனா பண்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து நல்லாவே வந்து நெகிழ்வுத்தன்மை வந்து ஏற்படும். அதுக்கப்புறமேட்டா பத்மாசனா பண்ணுறதுனால வந்து கால்களுக்கு வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். மார்பு பகுதி அழுந்துறதுனாலையோ இல்லை கைகள் வந்து மேல் நோக்கி தூக்குறதுனாலையோ மார்பு பகுதி விரிஞ்சு இந்த தோள்பட்டை இருக்கிறதுமே வந்து நல்லாவே வந்து மூமெண்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.